Welcome to the Kiddos Dream Channel. யார் சொல்றதையும் கேட்காம தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குட்டி முயலை பத்தின கதை தான் இது. நான் தான் சந்துரு குதித்து ஓடும் முயல். காற்றில் பறக்கும் என் காது என் வேகத்திற்கு ஈடு ஏது? சந்துரு ஒரு சேட்டைக்கார முயல் குட்டி. அங்கே பாரு, ஆறு. மான் குட்டி மகியும் சந்துருவும் ஆத்துக்கிட்ட போனாங்க. ஆறு ரொம்ப வேகமா ஓடுது. இன்னைக்கு ஆத்துல இறங்குறது ரொம்ப ஆபத்து. அப்போ நாம கரையிலே இருக்கலாமா? ஆமா, இப்போ பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அங்க இருந்த மாமரத்தை பார்த்தோன்னே சந்துருவோட மனசுல ஆசை வந்துருச்சு. அடேங்கப்பா, மகி அங்க பாரு, அந்த மரத்துல எவ்வளவு பெரிய மாம்பழம் தொங்குதுன்னு. எனக்கு இப்பவே அந்த பழம் வேணும். எப்படியாவது அந்த பக்கம் போய் அதை பறிக்க போறேன் பாரு. ஏய் சந்துரு, அவசரப்படாதடா. அங்க பாரு, தண்ணி எப்படி சுரண்டு சுரண்டு அடிக்குதுன்னு. அந்த பழம் மேல ஆசைப்பட்ட ஆத்துல இறங்குனா அப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அடப்போ மகி, நீ எப்பவும் இப்படிதான் பயப்படுவ. எனக்கு எல்லாம் தெரியும். நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஒரு நிமிஷத்துல அந்த பழத்தோட திரும்பி வர்றேன். சந்துரு வேணாம்டா. உன் வேகத்தை விட இப்போ இந்த இடத்துல விவேகம் தான் முக்கியம். நீ ரொம்ப அட்வைஸ் பண்ணாத மகி. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். மகியோட பேச்ச கேட்காம சந்துரு தண்ணிக்குள்ள குதிச்சான். ஏய் மகி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குடா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதா. ஆற்று தண்ணீர் சந்துருவை இழுக்க ஆரம்பிச்சது. என்ன இது? நான் போக நினைச்ச பக்கம் போகாம ஆறின்னு வேற பக்கம் தள்ளுதே. சந்துரு எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ஐயோ, இவங்க என்னை காப்பாத்துறா. தண்ணி ரொம்ப வேகமா இருக்கு. என்னால நீந்த முடியல. சந்துரு பயப்படாதடா. கைய மாறிட்டு மேல தூக்கி வச்சுக்கோ. இதோ நான் வந்துட்டேன். மகி சந்துருவை காப்பாத்த முயற்சி பண்ணான். நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த ஆறு என்ன விட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகி. சந்துரு உதவி கேட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அதே நேரம் மகி ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு சந்துருவை காப்பாத்துறதுக்காக வந்தான். சந்துரு, இதை கெட்டியாப்படி விட்டுறாத. நான் உன்னை இழுக்கிறேன். சரி மகி, பிடிச்சிட்டேன். இழு, இன்னும் கொஞ்சம். பிடி சந்துரு, நான் உன்னை காப்பாட்டுகிறேன். தப்பிச்சே. தண்ணி. இப்பதான் சந்துருக்கு நிம்மதியா இருந்தது. நல்லவேளை இப்போ நீ பத்திரமா இருக்க. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இனிமேலாவது புத்திசாலியா நடந்துக்கோடா. மன்னிச்சிடு மகி, நீ சொன்னதுதான் சரி. நான் தான் ரொம்ப திமிரா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு ஆத்துல குதிச்சேன். பரவாயில்ல சந்துரு, நீ தைரியமா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இனிமேல் நாம சேர்ந்து சரி பண்ணலாம். இந்தா, இத சாப்பிடு. சந்துருவும் மகியும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம நல்லதுக்காக யாராவது ஒரு அறிவுரை சொன்னா அதை அலட்சியம் பண்ணாதீங்க. எப்பவும் பெரியவங்க பேச்ச கேளுங்க. அதுதான் நம்மை காப்பாத்தும். இது போன்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம கிடோஸ் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.